So good evening students. Today we will see the current affairs analysis dated from 11th July 2023. The first article related to the WTO, World Trade Organization. So World Trade Organization there is a dispute settlement body. So அதில் வந்து members of the judicial bodyயில் வந்து dispute தீக்கிறவங்க. அப்போ there are arbitrators. ஸோ அவங்களை அப்பாயின்ட் பண்ணுறதுல எல்லா மெம்பர்ஸோட கன்சர்ன்ஸ் வேணும். அது இப்போ இல்லை, சரியா? தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். அதான் இஷ்யூவாக இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் WTO. அதுக்கப்புறம் யூ பீப்புள் ஹேவ் டு நோ த இஷ்யூஸ். சரி, WTO பொறுத்த வரைக்கும் 1945 there is a creation of GATT, General Agreement on Trade on Tariff. GATT அப்படின்ற பேரில் உருவாக்குறாங்க. ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபார் goods, trade on goods, trade of goods, not for services. So இதோட பர்பஸ் எதுக்காக இது கிரியேட் பண்ண 164 countries இன்னைக்கு WTOல மெம்பராக இருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு கண்ட்ரி, இப்போ A கண்ட்ரி எடுத்துக்கோங்க, பின்னு ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ இஃப் தே ஆர் டூயிங் ட்ரேட், இப்போ இங்கேருந்து கூட்ஸ் வந்து இங்கே போகுது அப்படின்னாலே தே வில் புட் டேரிஃப். அதில் நான் டேரிஃப் பேரியர்ஸ், தட் இஸ் கோட்டா, அப்புறம் லீகல் மூலமாக பண்ணுவாங்க, சட்டங்கள் மூலமாக தடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இப்போ ஏலேருந்து போகக்கூடிய பொருள் வந்து அங்கே போகும்போது இட் வில் பிகம் காஸ்ட்லியர். அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வாங்கும்போது இட் வில் லைக் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் அந்த டிமாண்ட் கூட்ஸ் வந்து அதோட டிமாண்ட் வந்து அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக ப்ரொடெக்ஷனிசம் பாலிசி, டு கவுண்டர் ப்ரொடெக்ஷனிசம். ப்ரொடெக்ஷனிசம்னா என்னது? சாரி, ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னா அவங்க நாடை பாதுகாக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் ஏ வந்து ரைஸை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கேயும் ரைஸ் இருக்கும், அவங்களோட இண்டிஜினியஸ் பிராண்ட்ஸ் அவங்க தயாரிக்கக்கூடிய. ஸோ அப்போ அவங்களோட இண்டிஜினியஸ் பிராண்டை பாதுகாக்கிறதுக்காக தே வில் புட் ஹியூஜ் பேரியர்ஸ். அப்போ இவங்களோட ரைஸ் வந்து இங்கே ட்ரேட் பண்ண முடியாது, ஆனால் அவங்களோட பொருள் இங்கே வேற சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும், டேரிஃப் கம்மியாக. ஸோ இது லைக் இட்ஸ் அ ஒன் சைடு பெனிஃபிட்டாக இருக்கும், இன்னொரு சைடு பெனிஃபிட் ஆகாது. ஸோ அந்த பேரியர்ஸை தடுக்கிறதுக்காக தான் we created this General Agreement on Trade on Tariff. So இந்த கோட்டா பேரியர்ஸ், நான் டேரிஃப் பேரியர்ஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக இது ட்ரேட் ஆன் கூட்ஸுக்கு. அப்புறம் இதில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ், இப்போ பி வந்து சொன்னியும் கேட்காம அதிகமான டேரிஃபை போடும்போது இதை டிஸ்பியூட் செட்டில்மெண்ட்ஸ் வந்து இதில் கிடையாது. யார் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது, பேச்சுவார்த்தை பண்ணுறது யார் அப்படின்றது கிடையாது. ஸோ அப்புறம் சர்வீஸ் ட்ரேட், இது கூட்ஸுக்கு மட்டும்தான். சர்வீஸ் ட்ரேடுக்கு வந்து பேரியர்ஸ் போடலாம், அதுக்கு வந்து நோ ஆர்கனைசேஷன். அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில் இஷ்யூஸ் இருந்துச்சு, அப்புறம் டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இதை தவிர்த்து தெர் இஸ் அ உருகுவே ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷன், அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அண்ட் 1994 there is a body created. 94 and 95 it came into existence, that is called as WTO, World Trade Organization பேர். ஸோ இதில் ஜெனரல் கூட்ஸ் இருக்கு, சர்வீசஸ் இருக்கு, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அப்புறம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியும் கொண்டு வந்துட்டான். ஸோ இங்கே என்னெல்லாம் இஷ்யூஸ் இருந்துச்சு அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது கிரியேட் பண்ணாங்க. இப்போது கூட்ஸும் நீங்கள் வந்து டேரிஃப் போட முடியாது, அது மாதிரி சர்வீசஸ் போட முடியாது, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து வயலேட் பண்ண முடியாது. ஸோ ப்ரொடெக்ஷன், பேட்டன்ட் ரைட்ஸ் வில் பி தேர். அண்ட் தென் டிஎஸ்பி மீன்ஸ் டைரக்ட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி. ஸோ இப்போ இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியை பொறுத்த வரைக்கும், இப்போ எக்ஸாம்பிள் ஏலேருந்து ஒரு பொருள் இங்கே போகுதுன்னா அவங்க டேரிஃப் போடுறாங்க அப்படின்னா இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி வந்து இதை பேச்சுவார்த்தை பண்ணி இதை முடிக்கணும். there will be a time period, 60 days time period will be there. அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க முதல்ல நெகோசியேஷன் அலோவ் பண்ணுவாங்க. நேற்று நம்ம பார்த்தோம்ல நெகோசியேஷன், ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம், அது மாதிரி நெகோசியேஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அவங்க பேச்சுவார்த்தை பண்ணி முடிக்கல அப்படின்னா இவங்க விசாரிச்சுட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, தட் இஸ் ஆர்பிட்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ஆர்பிட்ரேஷனை அவங்க ஏற்றுக்கணும். சப்போஸ் ஏ கண்ட்ரிக்கு வந்து பி கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் வந்து டேரிஃபை குறைக்கணும்னு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அவங்க குறைக்கணும். சப்போஸ் அவங்க குறைக்கல அப்படின்னா
the A can retaliate. ரீட்டாலியேட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க என்ன பண்ணலாம், அங்கேருந்து வரக்கூடிய பொருளுக்கு ஹை டேரிஃப் போடலாம். மற்றபடி போட்டால் ஏக்கு மேலே பனிஷ்மெண்ட் வரும். அதனால இப்போ பி வந்து ரீட்டாலியேட், பி வந்து அதை ஒபே பண்ணலை அப்படின்னா தே ஹேஸ் த பவர் டு ரீட்டாலியேட். இப்போ நமக்கும் சைனாவுக்கு இஷ்யூஸ் இருக்கு, நமக்கும் யூஎஸ்க்கு இஷ்யூஸ் இருக்கு. இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி 2019 இந்த பாடி வந்து டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 500க்கு அதிகமான கேசஸ் இது வரைக்கும் அவங்க வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2019 இது வந்து வேக்கன்சியாக இருக்கு, இல்லைன்னா டிஸ்ஃபங்க்ஷனல், பிகாஸ் தட்ஸ் அ ஹியூஜ் வேக்கன்சி. இதில் மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுற டைரக்டர்ஸ் வில் பி அப்பாயிண்டட். இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு 164 மெம்பர்ஸோட கன்சென்ஸ் இஸ் மஸ்ட். எல்லா மெம்பரும் ஓகே சொல்லணும். அதான் எங்கள் ப்ராப்ளம். ஸோ யூஎஸ் இஸ் யூனிலேட்ரலி ப்ரொட்டஸ்டிங். ஸோ அவங்க வந்து ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி எடுத்துறாங்க ட்ரம்போட ஈராலேருந்து, ட்ரம்ப் பீரியட்லேருந்து. அதுக்கப்புறம் இங்கே WTO மெம்பர்ஷிப் வந்து அவங்க இன்னும் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியில் வந்து அலோவ் பண்ணலை. தட்ஸ் அ இஷ்யூ. புரியுதா? ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் படிக்க வேண்டியது WTOனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, மெம்பர்ஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் யூனிட்னு இன்னும் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வி வில் ஸ்டடி இன் கிளாஸஸ். எல்லாத்தையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ dispute at the arbitrary body, so adjudication body. சரியா? So that's all. The next article related to the non-performing assets. So bad loans அப்படின்னு பேரு. Bad loans அப்படின்னா அசர்ட்ஸ் வந்து வராமல் இருக்கிறது, பேங்க்ஸோட அசர்ட்ஸ். இப்போ லோன் கொடுத்துருப்பாங்க, லோன் இஸ் அன் அசர்ட் ஃபார் பேங்க். அந்த அசர்ட் ரிட்டர்ன் ஆகாமல் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ நான் பர்ஃபார்மிங் அசர்ட்ஸ். அப்படின்னா கடன் அவங்க வந்து பே பண்ணலை அப்படின்னா. ஸோ தீஸ் ஆல் ஆர் கால்ட் அஸ் பேட் லோன்ஸ். இது இப்போ கிராஸ் என்பிஏ வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. என்பிஏ 2019 டைம் பீரியட்ல இட் இஸ் 9.2. இப்போ கிராஸ் என்பிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி லெஸ், டிக்ளைனிங் 3.9% வந்துருச்சு. ஸோ வி வில் சி வாட் ஆர் த, ஸோ என்பிஏன்னா என்ன, கிராஸ் என்பிஏன்னா என்னது, அப்புறம் நெட் என்பிஏன்னா என்னது. ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் சி வாட் இஸ் என்பிஏ. இப்போ நீங்கள் வந்து ஒரு லோன் வாங்குறீங்க. லோன் வாங்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் இட் இஸ் அன் 1 crore லோனுன்னு வச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் அ ஹோம் லோன், ஸோ எவரி லோன் ஹேஸ் அ ரிஸ்க். சரியா? இந்த லோனுக்கு வந்து ஒரு ரிஸ்க் வெயிட்டட் ஆன் அசர்ட்ஸ். அசர்ட் இஸ் லோன். ஸோ இந்த லோனுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷனிங் பண்ணுவாங்க. ப்ரொவிஷனிங் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 10% ஆஃப் த லோன் வில் பி ப்ரொவிஷன்ட் அப்படின்னா ரிஸ்க் இஸ் தேர், 10% ரிஸ்க் இஸ் தேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், ப்ரொவிஷனிங் இப்படி பண்ண மாட்டாங்க, இவ்வளோ பண்ண மாட்டாங்க. இப்போ 1 crore லோனுக்கு 10% இஸ் அ ரிஸ்க் இஸ் தேர், தென் இதில் 10% எடுத்து மாற்றி வைப்பாங்க. How much? 1 crore 10% எவ்வளோ? 10 lakh. இதுக்கு பேர் ப்ரொவிஷனிங்னு பேர். இது பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோனை கொடுத்துருவாங்க, 1 crore கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 lakh எடுத்து, 10 lakh வராதுமா, இவ்வளோ வராதுண்ணா, நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இட்ஸ் கால்ட் அஸ் ப்ரொவிஷனிங். 10 lakh எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவிஷனிங் பண்ணி வைப்பாங்க. அது எங்கேருந்து எடுப்பாங்கன்னா பேங்கோட கேபிட்டல் இருந்து. இது நெக்ஸ்ட் ஆர்டிகிளுக்கும் தேவைப்படும், அதனால தான் நான் இப்போ டீட்டெயில்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த கேபிட்டல்ல இருந்து 10 lakhs எடுத்து அசைட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு லோனுக்கும் பண்ணுவாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் லோன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும், 40% இருக்கும், 20% இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லோனுக்குமே ப்ரொவிஷனிங் பண்ணணும். இப்போ இந்த ப்ரொவிஷனிங் பண்ணிட்டு இந்த லோனை கொடுக்குறாங்க, 1 crore கொடுத்துட்டாங்க. இந்த 1 crore வந்து யாருக்கு அசர்ட் அப்படின்னா பேங்குக்கு அசர்ட், அசர்ட் ஃபார் பேங்க். ஸோ இந்த லோன் வந்து ப்ராப்பராக பே பண்ண அசர்ட் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அவங்க ப்ராப்பராக பே பண்ணலைன்னா தட் இஸ் ரிட்டர்ன் ஆகலை. ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் நான் பெர்ஃபார்மிங் அசர்ட்ஸ். பெர்ஃபார்ம் ஆகலை, அவங்களோட அசர்ட் வந்து டேமேஜ் ஆகுது. யாரோட அசர்ட்? பேங்கோட அசர்ட். புரியுதா? ஸோ லோன் இஸ் அன் அசர்ட் ஃபார் பேங்க். அவங்க கொடுக்குற லோன், எல்லா லோனும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள்
இப்போ இது என்னையிலேருந்து இது என்பிஏ கணக்கில் வரும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் பியில் இப்போ லோன் நீங்கள் வந்து இஎம்ஐ டேட் நீங்கள் பே பண்ண வேண்டிய இஎம்ஐ டேட்டில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 0லேருந்து 30 days நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா, the first இஎம்ஐ டேட் அதுலேருந்து 30 days நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா, this account will be called as special mention account 0. 31லேருந்து 60 you are not paying, then special mention account 1. 61லேருந்து 90 it will be called as special mention account 2 அப்படின்னு பேர். அப்போ 91லேருந்து it will be called as NPA. 91 அப்படின்னா 90வது நாள் முடிஞ்சு 91வது நாள் ஆரம்பிக்கும் போது it will be called as non performing assets. அதுக்கு பிறகு 1 year it will be called as ஸ்டாண்டர்ட், சப்ஸ்டாண்டர்ட். ஸோ இப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வரல அப்படின்னா வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸாக இருந்தால் வராது, லாஸ்ட் அசர்ட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அது வேணாம். ஸோ இது என்பிஏன்னா இதுதான். இப்போ இந்த என்பிஏ வந்து கையகப்படுத்துறதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதில் இப்போ நான் பெர்ஃபார்மிங் அசர்ட்ஸ் அதிகமாகுது இல்லையா, இதுக்கு கம்பெனிஸ் வி ஹேவிங் there is a law called as insolvency bankruptcy code. And then there is a debt recovery tribunal, home loans இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லைன்னா கம்பெனி லாஸ் அப்படின்னா என்சிஎல்டி, அப்புறம் என்சிஎல்ஏடி ஆல்சோ தேர். ஸோ இதுக்கு பேர் என்பிஏ அசர்ட்ஸ். இந்த என்பிஏ அசர்ட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது. அது கம்பெனிஸ் அப்படின்னா ஐபிசி, என்சிஎல்டி மூலமாக பண்ணுவாங்க. டிஆர்டின்னா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படின்னு பேர். ஸோ இட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் லோன்ஸ் இஃப் இட் இஸ் லெஸ் வேல்யூ. சரியா? இப்போ இந்த என்பிஏ அசர்ட்ஸ் தான் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுறது. தீஸ் ஆல் ஆர் கால்ட் அஸ் பேட் லோன்ஸ்னு பேர். இந்த நான் பெர்ஃபார்மிங் அசர்ட்ஸ் அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொவிஷனிங் வந்து தனியாக அப்படியே இருக்கும். இது வந்து பேங்க் யூஸ் பண்ண முடியாது, அவங்களோட கேபிட்டல் இருந்து எடுத்து வச்ச அமௌண்ட். தேர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் அஸ் சிஏஆர், கேபிட்டல் டு capital adequacy ratio, capital divided by risk weighted assets, percentage வரணும்னா into 100. ஸோ பேங்கோட கேபிட்டல் வந்து இங்கே குறைஞ்சிட்டே வரும். அசட் நீங்கள் கொடுக்கக்கூடிய லோனோட ரிஸ்க் வந்து அதிகமாகிட்டே இருக்கு, நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அசட்டோட ரிஸ்க் அதிகமாகுது. கேபிட்டல் வந்து ப்ரொவிஷனிங்கில் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ரொவிஷனிங் பண்ணும்போதே கேபிட்டல் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு இப்படி எடுத்து வைக்கிறதுனால. நீங்கள் கடன் கொடுக்கறது பீப்புளோட மணி, பீப்புள் டெபாசிட் பண்ணக்கூடிய பணம், தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனால் அதுவும் நீங்கள் பே பண்ணணும். ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ், இதுக்கு ஒவ்வொரு அசட்டுக்கும் நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் இருக்கும். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு லோனுக்குமே ரிஸ்க் வச்சு இங்கே கால்குலேட் பண்ணும்போது சப்போஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டவுன் 5%, 9 இருக்கணும், 12 இருக்கணும்னு வச்சா இட்ஸ் அ குட் பேங்க். சப்போஸ் இட் இஸ் கம்மிங் டவுன், த பேங்கோட ஹெல்த் வந்து ப்ராப்ளம்ல இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இதுக்காக தான் என்னன்னா இந்த என்பிஏ அசட்ஸை வந்து குறைப்பாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். அது எதுக்கு அப்போ பேங்க்ஸோட லோன்ஸ் வந்து ப்ராப்பராக கலெக்ட் பண்ணணும். அப்படி கலெக்ட் பண்ணலைன்னா ப்ராப்ளம் இருக்கு. ஒன்று இந்த மெத்தடில் ஏலத்துக்கு விட்டு எடுக்கிறது, இல்லைன்னா நார்மல் பேமெண்ட்டை வந்து வாங்குறது, கரெக்டாக வாங்குறது. ஸோ அதன் மூலமாக என்பிஏ அசட்ஸ், நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை குறைக்க முடியும், பேட் லோன்ஸை குறைக்க முடியும். தேர் இஸ் அ கான்செப்ட் கிரியேட்டர் தட் இஸ் கால்ட் அஸ் பேட் பேங்க். பேட் பேங்க் அப்படின்னா இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை வாங்கி கலெக்ஷன் பண்ணக்கூடியது, ரெக்கவரி பண்ணக்கூடிய டீம். ஸோ அதுக்கு பேர் பேட் பேங்க். இதில் பப்ளிக் செக்டார் கேட்டகரியில் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இன்னைக்கு கவர்மெண்ட் அதில் பெருசாக இன்வால்வ் ஆகலைனாலும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மூலமாக தட்ஸ் அ பேங்க் வாஸ் கிரியேட்டட். சரியா? ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்பிஏ வந்து இப்போ டவுன் ஆயிருக்கு அப்படின்றாங்க, அதுக்கு ரீசன். கிராஸ் என்பிஏன்னா என்ன, என்பிஏன்னா என்ன, என்பிஏன்னா என்னன்னு சொல்லிட்டேன். மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த என்பிஏவுக்கு பேர் கிராஸ் என்பிஏ, டோட்டல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மாடல். ஸோ டோட்டலாக இந்தியாவுக்குள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸில் இருக்கக்கூடிய நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் என்பிஏ. நெட் என்பிஏ அப்படின்னா வாட்? ஓகே, ப்ரொவிஷனிங் பண்ணியிருக்கோம்ல. இப்போ 1 crore லோன் கொடுத்துருக்கீங்கன்னா 10 lakh நீங்கள் ப்ரொவிஷனிங் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க அந்த அசட்டில், ப்ரொவிஷனிங் பண்ண அமௌண்ட்டை. ஸோ அதை கேல்குலேட் பண்ணும்போது யூ வில் கெட் தி நெட் என்பிஏ.
தென் ரிட்டர்ன் ஆஃப் அசட்னு ஒன்று இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் அசட்னா நீங்க கொடுக்கக்கூடிய லோனுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா கரெக்டா வருது, ப்ராஃபிட்டபிள் கேட்டகரி, தட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ இதெல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களோட நெட் என்பிஏ வந்துட்டு 1%, கிராஸ் என்பிஏ 3.9%. இட்ஸ் ரெடியூசிங். ரீசன் ஃபார் ரிடக்ஷன் வந்து ஐபிசி இஸ் அ மெயின் ரீசன். அப்புறம் கம்பெனிஸுக்கு வந்து லோன் கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. கொடுக்காம இல்லை, கொடுக்குறாங்க, ஆனால் ரொம்ப குறைச்சிட்டு பர்சனல் லோன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, அது ஒரு ரீசன். தென் மொரட்டோரியம். இப்போ கொரோனா டைம் பீரியடில் உங்களுக்கு 2019 லோன் வந்து அதிகமாக என்பிஏ அதிகமாக ஏறுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து லோன் கட்ட முடியல, அவங்க ஜாபுக்கு போகல, அதனால கட்ட முடியல. நிறைய லோன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணாங்க, பேமெண்ட்டுக்கு டைம் டிலே எல்லாம் பண்ண மொரட்டோரியம், தட் இஸ் ஸ்டாப்பிங். ஸோ இதெல்லாம் பண்ணதுனால அது என்பி அசட்ஸோட ரேட் வந்து அதிகமாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருப்பி பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால கம்மியாக இருக்கு, அது ஒரு ரீசன். தென் ரைட் ஆஃப் இஸ் அ பிரில்லியன்ட் திங். இப்போ ரைட் ஆஃப்னா என்னன்னு சொல்லி தரேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அடுத்த டின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் அடுத்து வருது, அதுவும் இது ரிலேட்டடாக தான். அசட் லாஸ். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்டகரி. அசட் வந்து பேங்கோட அசட் வந்து லோன், சரியா, அசட் கேட்டகரியில், சரியா. அதே இது லோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாரி, பேங்க்ஸ் வந்து வேற இடத்துல இருந்து லோன் வாங்கியிருப்பாங்க. ஆமாம், லயபிலிட்டி கான்செப்ட். லயபிலிட்டி மீன்ஸ் லோன். அப்போ லோன் வந்துட்டு நீங்கள் திருப்பி கொடுக்கணும். இவங்க பேங்க்ஸ் வந்து இப்போ ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க, அது திருப்பி கொடுக்கணும். பீப்புள் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க பேங்க்ல, ஸோ லோன் வேணா லயபிலிட்டின்னு போட்டுறேன். பீப்புள் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, அப்போ அதை திருப்பி கொடுக்கணும். அப்போ அசட் வந்து பேங்கோட லோன், பேங்க் வெளியில் கொடுத்துருக்கூடிய லோன். இப்போ தட்ஸ் அ ரைட் ஆஃப் கேட்டகரி. ரைட் ஆஃப் கேட்டகரினா இந்த அசட் வந்து முதல்ல என்பிஏ ஆகுது, அதுக்கு பிறகு சப்ஸ்டாண்டர்ட் ஆகுது. 1 இயர் வரலன்னா சப்ஸ்டாண்டர்ட், அதுக்கு பிறகு வரவே வராது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. லாஸ்ட் அசட். இப்போ விஜய் மாலியாவோட லோன் அசட் இருந்த அளவுக்கு கையகப்படுத்திட்டாங்க, ஆனால் கெட்டுற எண்ணமே இல்லை அப்படின்ற டிஃபால்ட், வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ், அவங்க வந்து கெட்டவே மாட்டாங்க. அப்படின்றப்போ தட் அசட் வந்து கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த லயபிலிட்டி கான்செப்டில் இங்கே ப்ரொவிஷனிங் இருக்கு இல்லையா, உங்களோட பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரொவிஷனிங் பண்ணக்கூடிய பணம் அப்படியே சும்மா இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு கொடுத்த லோன் வந்து அங்கே அசட்டில் காமிச்சிட்டே இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் பேலன்ஸ் ஷீட் வந்து பேர்டனாக காமிக்கும், ஏன்னா அது வரல, அசட் வரல. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 கோடி ரூபா இப்போ அசட் அப்படின்னா அதை எடுத்துருவாங்க, ரைட் ஆஃப் பண்ணுறது. அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அசட்டில் அது கணக்கில் இருக்காது. அப்போ அது வந்தா கணக்கு, வரலன்னா நோ இஷ்யூ. அதனால லோன் வந்து தள்ளுபடி கிடையாது. ரைட் ஆஃப்னா விஜய் மாலியாவோட லோன், அது மாதிரி நிரவ் மோடி, இந்த மாதிரி ஆட்கள் வந்து எடுத்த லோன்ஸ் எல்லாமே நிறைய ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அது வராது அப்படின்னு ஒரு முடிவில் பண்ணி எடுக்கிறது தான். ஆனால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது 100% கேரண்டி எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ எஸ்பிஐயோட அசட் ப்ராஃபிட்டு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணும்போது அசட் ப்ராப்பராக வரல அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் காமிக்கும். அப்போ அந்த லாஸ் காமிக்கிறத தவிர்க்கிறதுக்கும் அவங்க பேங்கோட கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ வாட் ஐ ஹவ் டோல்ட் ஹியர், கேபிட்டல் இந்த ப்ரொவிஷனிங் இங்கே இருக்குல்ல, இப்போ கேபிட்டல்ல இருந்து இந்த 10 lakh எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்போ இந்த 10 lakh வரும், இது மாதிரி எத்தனையோ லோன்ஸ் வரும் ரைட் ஆஃப் பண்ணும்போது. அப்போ இது வரும்போது கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், அவங்களோட கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ வந்து நல்லா காமிக்கும். சப்போஸ் அது அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் வந்து கம்மியாகி காமிக்கும். அப்போ அதன் மூலமாக அவங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும். அந்த இந்த காசை அவங்க பயன்படுத்தவே முடியாது, சும்மாவே இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. இது வந்து லாஸ்ட், வரவே வராது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும். அதனால கலெக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்கன்னு கிடையாது, கலெக்ட் பண்ணலாம், கலெக்ட் பண்ணாமலும் விடலாம். ஸோ எக்ஸாம்பிள் தட் இஸ் கிங்ஃபிஷரோட நியூஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி டின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். ஸோ சேம் இதே மாடல் தான் இப்போ நான் சொன்னது. That's a concept. Tin balance sheet. புரியல. இல்ல க்ளோஸ் பண்ண மாட்டோம். அந்த
லோன் வந்து ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறம் தான் we will close it. we will 15%. இப்போ பேட் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேட் பேங்க் அப்படின்னா என்பிஏ வாங்கணும். இப்போ 1 crore என்பிஏ அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி இதை 90 lakhs வாங்குவாங்க. 10 lakh அவங்களுக்கு கலெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. நெகோசியேஷன் பிட்வீன் த பேங்க் அண்ட் தி பேட் பேங்க். இப்போ அதில் ஒரு 15% அவங்க பே பண்ணணும் முதல்ல, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது. பேங்கு கிட்ட இருந்து இந்த பேட் பேங்க் வந்து பேங்கு கிட்ட இருந்து, இப்போ எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்க, எஸ்பிஐ கிட்ட இருந்து 15% இவங்க பேட் பேங்க் வந்து பே பண்ணணும். பே பண்ண அப்புறம் அந்த லோன் அவங்கள்ட்ட போகும், லோன் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கஸ்டமரை மூவ் பண்ணுவாங்க. யார் கஸ்டமரோ அவங்கள்ட்ட எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுன்றதை முதல்ல அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க. எலிஜிபிலிட்டி இருக்கா, கலெக்ட் பண்ண முடியுமா இல்லையான்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இதெல்லாம் வாங்குவாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க பே பண்ண ஒரு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பேட் பேங்க் வந்து இவங்களுக்கு கொடுக்கும் காசு. இப்போ 10 lakhs வந்து இப்போ இவங்க 1 crore இவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 lakh வந்து ப்ராஃபிட் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. சரியா? தட்ஸ் அ பேட் பேங்க் கான்செப்ட். இப்போ in balance sheet problem. ட்வின் பேலன்ஸ் ஷீட்னா இப்போ பேங்க் எடுத்துக்கோங்க, பேங்க் சேம் பேங்க் தான், அதே கான்செப்ட் தான். பேங்க்குக்கு அசர்ட் இருக்கு, லயபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, எனி கம்பெனி, they are also having balance sheet that is called assets and liability. ஸோ இவங்களோட அசர்ட் என்னது? லோன். யாருக்கு லோன் கொடுப்பாங்க? கம்பெனிஸுக்கு கொடுப்பாங்க. புரியுதா? இப்போ இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய லோன் வந்து கம்பெனிக்கு லயபிலிட்டி, அது திருப்பி கட்டணும். பேங்குக்கு அது அசர்ட். புரியுதா? அதே மாதிரி பீப்புளோட டெபாசிட்ஸ் கம்பெனிஸோட டெபாசிட்ஸ். கம்பெனிஸ் வந்து அவங்களோட இன்கம் இங்கே போட்டிருப்பாங்க, அது கம்பெனிக்கு அசர்ட், அவங்க பேங்க்ல போடுற, பேங்குக்கு அதை ரிட்டர்ன் பண்ணணும். புரியுதா? இப்போ இவங்களுக்கு மட்டும் லோன் கொடுக்கறது இல்லை, பப்ளிக் கொடுக்குறாங்க, வேற பீப்புளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ட்வின் பேலன்ஸ் ஷீட்னா ஒரு கம்பெனிக்கும் பேங்குக்கு இருக்கக்கூடிய மிஸ்மேட்ச் இல்லை ப்ராப்ளம், லோன் கொடுக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அப்போ இந்த லோன் வந்து சப்போஸ் இந்த கம்பெனி வந்து இப்போ திவாலாக ஆரம்பிக்குது, எக்ஸாம்பிள் கிங்ஃபிஷர்னு எடுத்துக்கோங்க, அவங்களால பே பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்போ இவங்களோட லயபிலிட்டி பேங்கோட அசெட். வாட் வி ஸ்டடி, தட் இஸ் அ சிஏஆர் கான்செப்ட். இப்போதான் பார்த்தோம். கேபிட்டல் டு அடிக்வேசி, ரிஸ்க் வெயிட்டட் அசெட், கேபிட்டல் டிவைடட் பை ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். அப்போ பேங்க்ஸோட அசெட்ஸ் வந்து இப்போ வராது, ஏன்னா இவங்க வந்து திவாலாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கம்பெனிஸ் வந்து அவங்களால பே பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்? இந்த லோன் அஃபெக்ட் ஆகுமா? இவங்களோட அசெட் வராது. இந்த பணம் யாரோட பணத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க? பீப்புளோட பணத்தை எடுத்து தான் இவங்களுக்கு லோன் கொடுத்துருப்பாங்க. அப்போ பேங்க்ஸும் வந்து நிறைய லோன் இதே மாதிரி வராமல் இருந்துச்சுன்னா பீப்புளுக்கும் பணம் பே பண்ண முடியாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்வின் பேலன்ஸ் ஷீட் கிரைசிஸ். இது வந்து நார்மலாக இருக்கிறது தான். ட்வின் பேலன்ஸ் ஷீட் சம்டைம்ஸ் இட் வில் கோ அட்வான்டேஜஸ் ஆல்சோ. மிஸ்மேட்ச் ஆகும். பெனிஃபிட்டும் இருக்கு, அட்வான்டேஜஸ் கம்மியாக இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் அதிகம். கிரைசிஸ் தான் அதிகமாக வரும். ஏன்னா இவங்க பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக இவங்க இல்லை, ஒரு கம்பெனி கிடையாது, நிறைய கம்பெனிஸ். இது ஒரு பேலன்ஸ் ஷீட், இது ஒரு பேலன்ஸ் ஷீட், இது ரெண்டுல வரக்கூடிய கிரைசிஸ் பேர் தான் ட்வின் பேலன்ஸ். அப்படின்னா ஒன்று அஃபெக்ட் ஆகும்போது இன்னொன்று அஃபெக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. சரியா? ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் அப்படின்னு பேர். ஸோ தட்ஸ் ஆல். The next article related to the northern monsoon. Southwest monsoon. இப்போ நார்தர்ன் ஏரியாவில் பயங்கரமாக மழை பெய்யுது இல்லையா? ஸோ இந்தியாவில் we having 2 monsoon seasons, northeast and southwest monsoon. Southwest monsoon and northeast monsoon. So when we take this இந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the total சம்மர் சீசன், இப்போ இந்தியாவோட சென்ட்ரல் ஏரியாவில் மே மந்த்ல யூ ஹாவ் திஸ் சன். சரியா? ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஏரியாவில்
அப்போது இங்கே இன்டென்ஸ் ஹீட் ஆகும். ஸோ லோ ப்ரெஷர் வில் பி கிரியேட்டட் இன் திஸ் ஏரியா, ஹை ஹீட் இன் திஸ் ஏரியா. அது மாதிரி டிபெட்டியன் பிளாட்டிவ் ஏரியா ரொம்ப ஹீட் ஆகும் இந்த ஏரியாவில். அப்போ ரொம்ப ஹீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா லோ ப்ரெஷர் வில் பி கிரியேட்டட். அப்போ தெர் இஸ் அ சைக்கிள் அப்படின்னா லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும் இந்த இடத்துல. மேலே நோக்கி என்ன ஆகும்னா ரைசிங் ஆஃப் விண்ட், மூமெண்ட் ஆஃப் ஏர் மேலே போகும். அப்புறம் மாய்ஸ்டர் அங்கே விட்டுட்டு இட் வில் கோ. அட்மாஸ்பியர் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். அப்புறம் ஏர் வந்து கனம் கூடும்போது சிங்க்ஸ் டவுன். இந்த சைக்கிள் வந்து நம்ம மேலே நடந்துட்டு இருக்கும். அப்புறம் இப்படி வரும் திருப்பியும். ஸோ எர்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இக்வேட்டர் ஏரியா, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், கேன்சர், that is subtropical high pressure belt area. Then subtropical high pressure belt area in southern hemisphere. அப்புறம் subpolar low pressure belt, polar high pressure belt. Polar high pressure belt, subpolar low pressure belt. ஸோ இது மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இங்கே ரைஸ் ஆகுது, இங்கே உழுது. அது மாதிரி இங்கே ரைஸ் ஆகுது, இங்கே கீழே வருது. கரெக்டானா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். இங்கே நான் ட்ரா பண்ணதான். ஸோ இங்கே லோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இப்படி வரும். சப்போஸ் இங்கே லோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் இங்கே நடக்கும். மேலே ரைஸ் ஆகும், கீழே வரும். சரியா? ஸோ திஸ் த ப்ராசஸ். இப்போ இங்கே வரக்கூடிய விண்ட் இப்போ நார்மலாக நீங்கள் நினச்சிக்கோங்க, லோ ப்ரெஷர் இங்கே அதிகமாக இருக்குது, கடல் வந்து ஹை ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னா இந்த விண்ட் மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ திஸ் வில் பி கால்ட் அ சவுத் வெஸ்ட் மான்சூன். சதர்ன் சைட், வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவில் இடிக்குது. தட்ஸ் இட் இஸ் கால்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். இப்போ வரும்போது இதுக்கு லைக் பெர்பெண்டிகுலராக எங்கெல்லாம் மலைகள் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு ஹை ரெயின்ஃபால் இருக்கு. ஏன்னா இட் வில் கன்வெக்ட் லைக் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபாலை கிரியேட் பண்ணும். ஸோ மலைகளை வந்து தடுக்கும். அப்போ த விண்ட் வில் மூவ் அப், மாய்ஸ்டர் விண்ட். ஏன்னா கடல்ல இருந்து போகுது இல்லையா, மாய்ஸ்டர் விண்டாக இருக்கும். அந்த தண்ணி ஈரப்பதம் மாய்ஸ்டர் அந்த விண்டில் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா மேலே போகிறது இது தடுக்கும். அப்போ இட் வில் கோ அப் அண்ட் தென் கிளவுட்ஸ் வில் பி ஃபார்ம்ட். இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மியான ஹைட்டு தான் இருக்கும். 600 meters ஆவரேஜ், 1500ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஹிமாலயஸ் எடுத்திங்கன்னா 6000 meters ஆவரேஜ். ஹையர் பிளேஸ் இருக்குது, ஆவரேஜ் 6 kilometers அண்ட் ஆவரேஜ். அப்போது டோட்டல் விண்டே அது பிளாக் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இங்கேருந்து போகக்கூடிய இதை மீறி போகக்கூடிய எல்லா விண்டுமே வந்து இப்படி போகும், இப்படி போகக்கூடியது எல்லா விண்டுமே இங்கே பிளாக் ஆகும், பிளாக் ஆகி மேலே போகும். ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகும். அதனால கிளவுட் பர்ஸ்ட் அதிகமாக நடக்குது. ஸோ லோ ப்ரெஷர் இங்கே அதிகமாக இருக்கிறது தான் மெயின் ரீசன். ரொம்ப புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகும். இது பிகாஸ் ஆஃப் சம்மர் முடிஞ்சிருக்கு இப்போ. தென் அதே மாதிரி உங்களுக்கு there is a வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா அரேபியன் கண்ட்ரி ஏரியா, அரேபியன் ஏரியாஸ் இந்த பக்கம், யூரோப்பியாவுக்கு இந்த கீழ்ப்பகுதி அரேபியன் பெனின்சுலா ஏரியாவில் யூ ஹாவ் லோ ப்ரெஷர் அக்குமுலேட் ஆகும். அப்போ இங்கே லோ ப்ரெஷர் நார்மலாக வின்டர் சீசனில் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப ஐஸியாக இருக்கும், ஹை ப்ரெஷராக இருக்கும். இப்போ அது இந்தியாவை நோக்கி மூவ் பண்ணும்போது இங்கே வந்து ஸ்னோஃபாலை கிரியேட் பண்ணும். புரியுதா? இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் பிகாஸ் ஆஃப் விண்ட் மூவ்மெண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஜெட் ஸ்ட்ரீம் மேலே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போ சொன்னால் டைம் ஆகும். தட்ஸ் அ கான்செப்ட். ட்ரெயின் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக விண்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஒரு மேலே 15 கிலோமீட்டர்லேருந்து கீழே நோக்கி ஒரு 6-7 கிலோமீட்டர் வரைக்கும் தட்ஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் விண்ட். லைக் அ ஜெட் ஸ்ட்ரீம். லைக் அ ஜெட் ஸ்ட்ரீம் இல்லை, அதுக்கு பேர் ஜெட் ஸ்ட்ரீம் தான். அது மேலே போயிட்டு இருக்கும் இந்தியாவுக்கு, ஹிமாலயஸுக்கு மேலே. வின்டர் சீசனில் கொஞ்சம் கீழே வரும், அதனால இங்கே வந்து இடிக்கும். இங்கே இருக்கக்கூடிய கோல்டு சர்ஃபஸை இங்கே கொண்டு வரும், கோல்டு ஏரை இங்கே கொண்டு வரும். அதனால தான் உங்களுக்கு ஹிமாலயாஸ் வந்து அதிகமாக பனிப்பொழிவு, நார்தன் இந்தியா வந்து அதிகமான பனிப்பொழிவை சந்திக்கக்கூடியது அதனால தான். புரியுதா? அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல என்னன்னா இங்கே லோ ப்ரெஷர் அதிகம். இங்கே வந்து கோல்டு கிடையாது. இப்போ சம்மர் ரொம்ப ஹீட், இன்டென்ஸ் ஹீட். ஏன்னா சன் வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே இருக்குது. அப்போ இன்டென்ஸ் ஹீட் இருக்கிறதுனால இங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. இந்த லோ ப்ரெஷர் என்ன பண்ணோம் அப்படின்னா அது கடல், இப்போ இடையில மெடிட்டரேனியன் சீ வரும் இங்கே, அதுக்கு மேலே வரும்போது என்ன பண்ணோம், லோ ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் வந்து லோ ப்ரெஷர்னா தண்ணியை எடுக்கும், மாய்ஸ்டர். அப்போ அது வந்து கிளவுட் ஃபார்மேஷன். ஸோ அந்த ஏர் வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே வருது இப்போ. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அதிகமான மழை இங்கே உருவாக்குது. இந்த கிளவுட்ஸ் வந்து மேலே அப்படியே வருது இங்கே, அதனால ரெயின்ஃபால். அது ஜெட் ஸ்ட்ரீமோட பங்களிப்பும் இதில் இருக்குது. ஜெட் ஸ்ட்ரீம் இப்போ இங்கே வராது, மேலே போகும். ஆனால் அதோட ஃபோர்ஸும் இருக்கும் அந்த ஏர் மூவ்மெண்ட்டுக்கு. புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் தி
சவுத் வெஸ்ட் மான்சூன் இன்னும் டீட்டெயில்டாக நான் இதை நடத்தணும், இப்போ டைம் பத்தாது, கிளாஸில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்தியன் ஜியாகிரஃபி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி ஆல்சோ வி வில் சி எல்னினோ லானினோ எஃபெக்ட். ஓகே, இன்னும் டீட்டெயில்டாக எல்னினோ பற்றி வந்துச்சுன்னா வி வில் சி தட். That's all. The next article related to the display the image. Lambani art. நீங்க yeah, this is an art. இவங்க வந்து லம்பானி பீப்புள், குஜராத், ராஜஸ்தான், அப்புறம் ஆந்திர பிரதேஷ் பஞ்சாரா பீப்புள்னு பேர். அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. இதை கிட்டத்தட்ட 750க்கு அதிகமான திங்ஸை வந்து யூனிக்காக பண்ணி கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது கேட்க மாட்டாங்க. கின்னஸ் சாதனை படைச்சது அது லைக் பேங்க், எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஃபார் குரூப் 1 அண்ட் தென் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் உங்களுக்கு இந்த லம்பானி பீப்புளை பற்றி கேட்கலாம். அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் இது, அந்த எம்ப்ராய்டரி பண்ணி அதில் கிளாஸ் பதிக்கிறது. நான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் போட்டிருக்கக்கூடிய பீப்புள், அந்த பீப்புள் தான் இதை பண்ணுறது. நீங்கள் தம்ப்நெயிலில் பாருங்கள். மிரர் ஒர்க் இதில் பண்ணுவாங்க. ஜிஐ டேக் வந்து 2010 இவங்களுக்கு கிடைச்சு, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். அண்ட் தென் ஆந்திர பிரதேஷில் தே ஆர் கால்ட் அஸ் லம்பாடா. அப்புறம் கர்நாடகாவில் லம்பானின்னு பேர். ராஜஸ்தானில் தே ஆர் கால்ட் அஸ் குவார் ஆர் கௌரியா பீப்புள் அப்படின்னு பேர். நீங்கள் லாங்குவேஜ் எடுத்துனா கர்போலி லாங்குவேஜ், இல்லைன்னா கோமதி போலி லாங்குவேஜ், இல்லைன்னா பஞ்சாரா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் இந்த பஞ்சாரா பீப்புளோட அந்த நேமோட மீனிங் வனாஜ். பஞ்ச் அப்படின்னா வனாஜ், தட் இஸ் ட்ரேட் பீப்புள். ஜனா அப்படின்னா, ஜாரா அப்படின்னா ட்ராவல். வனாஜ் அப்படின்னா ட்ரேடு, ஜனா அப்படின்னா ட்ராவல். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில டைம் கேட்கலாம், இந்த ஆர்ட் ரிலேட்டடா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகிள், தட் இஸ் கார்பன் சர்க்குலர் எக்கானமி. வி வில் see that. ஸோ கார்பனை பொறுத்த வரைக்கும் நம்ம விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணக்கூடியது, we are trying to reduce it. ஆனால் நம்ம கார்பன் ஸ்டோரேஜ் பண்ணலை, கார்பன் கேப்சர் பண்ணலை அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ண நியூட்ரலிட்டி வர்றது பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக நம்ம ஏரில் ரிலீஸ் ஆகுறது, அட்மாஸ்பியரில் லாக் ஆகி நிற்கிறதுனால நம்ம என்ன ஆகுதுன்னா இன்டென்ஸ் ஹீட், குளோபல் வார்மிங் காரணமாக இருக்குது. என்ன இட் வில் ஆக்ட் அஸ் அ கிரீன் ஹவுஸ் கேஸ் அண்ட் தென் இட் won't allow வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த ஏரையும் உள்ளே விடாது, உள்ளே இருந்து வெளியில் போகக்கூடிய ட்ராப்டு ஹீட்டையும் வெளியில் விடாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு அதிகமான ஹீட் வந்து இருக்கும். இதன் மூலம் ஐஸ் மெல்ட் இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் அ குளோபல் வார்மிங். லீனியர் எக்கனாமிக் மாடல். ஸோ இதை கார்பன் தடுக்கிறது சர்க்குலர் எக்கனாமிக் மாடல் இஸ் அ சஜஸ்டட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. லீனியர் எக்கனாமிக் மாடல் நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைலாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட காலம் கழிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்க, அதை தூக்கி குப்பையில் போட்டுறீங்க இல்லையா, அது போட்டுறீங்க. அப்போ அது கிரியேட் ஆகுறதுக்கு இட்ஸ் அ லீனியர் எக்கானமி. அதே இது நீங்கள் வந்து கார்பன் சர்க்குலர் எக்கானமி நான் சொல்லிட்டு, சர்க்குலர் எக்கானமி அப்படின்னா அந்த மொபைலை வந்து ரீயூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கோங்க, வெஹிக்கிள்ஸில் ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் நிறைய ஆக்கிற வண்டிகளை நீங்கள் பார்க்கலாம், ஆக்கரில் அப்படியே கிடக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ஸில் நீங்கள் நிறைய பார்க்கலாம், வேஸ்ட்டு அப்படியே கிடக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம கார்பன் அதிகமாக எரிச்சிட்டு இருக்கும். அப்போ என்னன்னா கார்பன் டை ஆக்சைடோட லெவல் அதிகமாகிட்டே இருக்கு. அப்போது சர்க்குலர் எக்கானமின்னா நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடியதை ரீயூஸ் பண்ணுறது, ரொம்ப தேவைக்கு மிஞ்சி நம்ம ரிசோர்ஸஸ் இடத்துலேருந்து எடுக்கிறது, அதிகமாக கோலை பயன்படுத்துறது, இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதா ஹெல்ப் பண்ணும். ஸோ சர்க்குலர் எக்கானமினா ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அண்ட் ரிமூவ். அதான் அந்த 4 ஆர் தேர். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரிமூவ். இதான் சர்க்குலர் எக்கானமி. இதில் கார்பனை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சேர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் திருப்பி பயன்படுத்துறது, அந்த பிளாஸ்டிக்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே ரீயூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ண கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் க்ரஷ் பண்ணிட்டு திருப்பியும் புதிய கிளாஸ் மெட்டீரியல்ஸ், அதில் பவுல் உருவாக்கலாம், நிறைய கிளாஸ் பீசஸை வச்சு திருப்பி நம்ம பயன்படுத்த. அதை நீங்கள் குப்பையில் கொண்டு போட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கும்.
அதே மாதிரி கார்பன் ரிலேட்டட் பொருட்களை நீங்கள் எய்ம் பண்ணி பாருங்கள். நம்ம திருப்பி திருப்பி கார்பன் டை ஆக்சைடை எரிச்சிட்டே இருக்கோம். அப்போ திருப்பி திருப்பி நம்ம மரங்களை கட் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாமே ரிசோர்ஸஸ் நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு ரிமூவிங் நியூ கார்பன் டை ஆக்சைடு. நியூ கார்பன் டை ஆக்சைடு நம்ம எப்படி குறைக்க முடியும்? ரீயூஸ் பண்ணுறது மூலமாக குறைக்கலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை திருப்பி யூஸ் பண்ணுறது மூலமாக, ரிப்பேர் பண்ணி பயன்படுத்துறது. இப்போ ஓல்டு காராக இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி பயன்படுத்துறது, இல்லைன்னா அதை டிஸ்மேண்டில் பண்ணுறது. Remove some of the carbon dioxide piled in the atmosphere. இது கார்பன் கேப்சர் டெக்னாலஜி. ஆல்ரெடி அட்மாஸ்பியரில் நம்ம விட்ட கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணுறது. அது ரெண்டு பேருக்கு ஆர்டிஃபிஷியலாக பண்ணலாம், நேச்சுரலாகவும் பண்ணலாம். நேச்சுரலாக எப்படி பண்ண முடியும்? பை கேப்சரிங் பை ட்ரீஸ், பாண்ட்ஸ்க்கு லைக் அக்வா கல்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரி. அதுவும் வந்து ஓஷன், இட்ஸ் அ கார்பன் கேப்சரிங். நேச்சுரலாக கேப்சர் பண்ணுறது. கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணுறது. அதை நம்ம கேப்சர் பண்ணி கொண்டு வந்து அடைக்கிறது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட்ல கார்பன் டை ஆக்சைடு நிறைய புகை நிறைய வெளியில், கார்பன் துகள்கள் வெளியில் போகும். அதை அப்படியே கேப்சர் பண்ணி என்ன பண்ணுறது? மலைகளில் கால்சியம் கார்பனேட், கால்சியம் ராக்ஸில் கொண்டு போய் அடைக்கிறது. அப்போ அது கால்சியம் கார்பனேட் ராக்ஸாக மாறும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ் பண்ணலாம். எனர்ஜி டிரான்சிஷன் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது. நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் அது. இப்போ நம்ம நார்மல் ஃபாசில் ஃபியூல்ஸில் ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படியே நம்ம ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறணும் அப்படின்னா இந்த கார்பன் துகள்கள்லாம் வெளியில் போகாது. கார்பன் பை ரெடியூசிங். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டா மோர் எனர்ஜி ரிக்வயர்ட் டு கேப்சர் பண்ணுறது நாட் ஈஸி. நம்ம சொல்கிறது ஈஸி, ஆனால் கேப்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. அதனால் இட்ஸ் நாட் அன் ஈஸி. அப்புறம் எனர்ஜி இதெல்லாம் தான் சேலஞ்சஸ். அப்புறம் டெக்னாலஜி நமக்கு நிறைய வேணும். ஸோ இதெல்லாமே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரே வழி, அதிகமாக நம்ம கார்பன் டை ஆக்சைடை புதுசாக ரிலீஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்கிற ட்ரை பண்ணணும். ஸோ தென் we can achieve the carbon neutrality. So that's all about today's article. Now we will move on to the MCQs. Okay, question number 1. With reference to the protection of plant varieties and farmers' rights authority, consider the following statements. Statement number 1. It is a statutory body created by an act of the parliament for the protection of plant varieties, the rights of the farmers and the plant breeders. Statement number 2. It works under the Ministry of Agriculture and Farmers' Welfare. Statement number 3. The members of the authority do not include any representative from the farmers. How many of the above pairs are correctly matched? Above pairs le above irukkudiya statements edella correct அப்படின்றது. Options are A, one only, that is only one statement is correct. First statement la edha ஒரு statement correct அப்படின்றது. Second வந்து only two statements are correct. C வந்து only three statements are correct. D, none of the above. So I will repeat the question again. With reference to the protection of plant varieties and farmers' right authority, consider the following statements. Statement number 1. It is a statutory body created by an act of parliament for the protection of plant varieties, the rights of the farmers and plant breeders. Statement number 2. It works under the Ministry of Agriculture and Farmers' Welfare. Statement number 3. The members of the authority do not include any representative from the farmers. How many of the above statements are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. Options are only one statement. above சொல்லியிருக்கல only one statement correct. Second வந்து only two statements are correct. C வந்து only three statements are correct. D, none. Okay, next question. So question number 2. With reference to the performance grading index, consider the following statement. Statement number 1. It assesses the performance of the school education system at the state/union territory level. Statement number 2. The PGA, that is performance grading index 2.0 for 2001 and 2022 classified states and union territories into 10 grades. 10 கிரேடா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. Where the highest achievable grade is Uttarash. சரியா? Statement number 3. Chandigarh have attained grade Uttarash in PGI 2.0 2021-22. How many of the above statements are correct? So first one,
Only one is correct. A answer. A option, sorry. A option. B option is only two are correct. C option only three statements are correct. D option none. So question number 2 and I repeat panta with reference to the performance grading index, consider the following statements. Statement number 1, it assesses the performance of school education system at the state and union territory level. Statement number 2, the PGI 2.0 for 2021-22 classified states and union territory into 10 grades, where the highest achievable grade is Uttaraj. Statement number 3, Chandigarh have attained grade Uttaraj in PGI 2.0, that is 2021-22 and the time period. How many of the above statements are correct? Statement option A, only one statement is correct. Option B, only two statements are correct. Option C, only three are correct. Option D, none. Question number 3. With reference to the Indus Waters Treaty, consider the following statements. Statement number 1, under the treaty, three eastern rivers, Ravi, Bias and Satluj are allocated to the India for restricted use. Statement number 2, the three western rivers, Indus, Jhelum, Chenab are allocated to Pakistan for restricted use. Statement number 3, India is allowed limited use of western rivers for domestic, non-consumptive and agricultural purposes. How many of the statements given above are correct? Options are A, only one statement is correct. Option B, only two statements are correct. Option C, only three statements are correct. D, none of the above. So I will repeat the question. With reference to the Indus Waters Treaty, consider the following statements. Statement number 1, under the treaty, three eastern rivers, that is Ravi, Bias and Satluj are allocated to India for restricted use. Statement number 2, the three western rivers, Indus, Jhelum, Chenab are allocated to Pakistan for restricted use. Statement number 3, India allowed limited use of western rivers for domestic and non-consumptive and agricultural purposes. How many of the statements given above are correct? A, only one statement is correct. Option B, only two statements are correct. Option C, only three are correct. Option D, none. So next question. What is the meaning for repo rate? Options are, when a bank is in need of cash, it can discount bills of exchange and avail loan facilities from the Reserve Bank of India. Option B, when a bank has excess money, they buy securities from RBI against cash on the condition that they resell the securities to RBI on a prefixed day and price. C, option C, it is the rate at which RBI allows temporary loan facilities to commercial banks against government securities on the condition that banks will repurchase the securities within a short period. D, option D, it is a rate that is offered by banks to their most valued customers or prime customers. இதில் எது கரெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. Fourth question, what's the meaning for the repo rate? Options are, when a bank is in need of cash, it can sell the discount bill of exchange and avail loan facilities from the RBI. அப்படின்னா பில்லை கொடுத்துட்டு லோன் வாங்குறது RBI கிட்ட. Second option வந்து, when a bank has excess money, they buy securities from RBI against cash on the condition that they resell the securities to RBI on a prefixed day and price. Option C, it is the rate at which RBI allows temporary loan facilities to commercial bank against government securities on the condition that the bank will repurchase the securities within a short period. Option 4, that is D option, it is a rate that is offered by banks to their most valued customers or prime customers. So which of the above options are correct அப்படின்ற select பண்ணிக்கோங்க. Okay, fifth question, what age is prescribed
for a person to qualify for appointment as a judge of the Supreme Court? Supreme Court judge ஆகிறவருக்கு என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் not below 30 years on the date of appointment. Option B, that is second option, not below 35 years on the date of the appointment. Third option, not below 40 years on the date of the appointment. Fourth option, no age limit is prescribed. So இதில் எது கரெக்ட் அப்படின்றது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 30 இருக்கணும் அப்படின்றது, not below 30 on the date of appointment. Second option, not below 35 years on the date of appointment. Third option, not below 40 years on the date of the appointment. Fourth option, no age is prescribed. Okay. So previous date oda questions. I will read the question and I will answer it. A doubt irundhuna kelunga, na explain panren. So first question, consider the following pairs. Malabar is equated with Air Force exercise between India and Japan. Shinu Maitri naval exercise between India, Japan with United States. Dharma Guardian military exercise between India and Japan. How many of the above pairs are correctly matched அப்படின்றதுக்கு only one pair is correct. சரியா? Okay. Next question. Consider following statements. Statement number 1. The 7th edition of Salvex, that is salvage exercise, was conducted at Kochi. Statement number 2, the participants of the salvex exercise are Indian Navy and US Navy. Third வந்துட்டு COPE India exercise is a bilateral combined training session involving the Indian Air Force and the Royal Air Force of UK. இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டும் கரெக்ட். 7th edition சால்வெக்ஸ் எக்ஸசைஸ் ஆர் இந்தியன் நேவி யூஎஸும் கண்டக்ட் பண்ணுறது. சரியா? கொச்சியில் நடத்துனாங்க, ரெண்டும் கரெக்ட். தென் தேர்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் Purti recently seen in news. It's an automated multi-commodity dispensing solution. Statement number 2, developed by the World Food Program India. So இது ரெண்டுமே கரெக்ட். C is the answer. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், ஹரியானாவில் இதை லான்ச் பண்ணாங்க. ரெண்டு ரைஸ், வீட்டு, மில்லட், இது மூணுமே ஹரியானா அன்னபூர்த்தி. ஹரியானாவில் இதை லான்ச் பண்ணாங்க. மல்டி கமாடிட்டி டிஸ்பென்சிங் சொல்யூஷன், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இந்தியா தான் இதை லான்ச் பண்ணாங்க. சரியா? தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் கொஸ்டின், எஸ்சிஓவில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இல்லை அப்படின்றது. ஆப்ஷன்ஸ் கசகஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தர்க்மெனிஸ்தான். உங்களுக்கு தெரியும், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, சைனா, ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், இவங்க எல்லாமே மெம்பர்ஸ். இதில் தர்க்மெனிஸ்தான் வராது. சரியா? ஸோ டி இஸ் த ஆன்சர். Fifth one, Artemis Accords recently seen in news is related to what? It's a space exploration. Option A is correct. நம்ம லூனாருக்கு இந்த ஹியூமன்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். லூனாரில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்காக இந்தியா அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட், ஆர்டமிஸ் ஆர்பிட்டர், அது நம்ம பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ பிரைம் மினிஸ்டர் போனப்போ அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டுச்சு. ஆல்ரெடி வி ஆர் இன் த ப்ராசஸ். ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கு லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் த கொஸ்டின்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஸோ தேங்க்ஸ் a lot for joining with us.